எதிர்கால சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக இயக்கப்படக்கூடிய, இல்லாத ஒரு விஷயங்களை நினச்சி பயப்படக்கூடிய, எவ்வளவு சந்தோஷம் இருந்தாலும் நம்ம தேவையில்லாமல் அது நடந்துருமோ இது நடந்துருமோ அப்படின்னு கொஞ்சம் மனசுக்குள்ளே அல்லல் படக்கூடிய சூழல் அதிகமாக வந்துகிட்டு இருக்கும். நாம் கம்மன் இருந்தால் கூட இருக்கிறத வச்சு, அதாவது ஏழைக்கு தகுந்த எல்லோருண்டை அப்படின்ட்டு நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருந்தால் கூட அக்கம் வீட்டில் பக்கத்து வீட்டில் ஏதாவது ஃப்ரிட்ஜு வாங்குறது, வாகனம் வாங்குறது, சொந்த வீடு வாங்குறது, இந்த மாதிரி பண்ணும் பொழுது நமக்கு தேவையில்லாத ஒரு சங்கோச்சம் ஏற்படும் அல்லது அங்கலாக இருந்துக்கிட்டு இருக்கும். பொதுவாகவே இந்த உலகத்தில் நாம் முன்னேறாமல் இருந்தாலும் பரவாயில்லைங்க, நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது முன்னேறினாங்கன்னா அதை தாங்கிக்க முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி உங்களை சார்ந்தவங்க தான் அதிகமாக முன்னேறுவாங்க. உங்களுக்கு யார் எதிரியாக இருக்கிறாங்களோ அவங்க தான் அதிகமாக முன்னேறுவாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல் இந்த வருஷம் முழுவதும் வந்துட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்துக்கு அங்கலாப்பு படாமல் மனசை ஆற போடுவது நல்லது.